ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருப்பதே நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது ஸ்ரீ கருட புராணத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் வேதகாண்டம் என்ற காண்டத்தை இதுவரை 4 பாகங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 5வது பாகம். கடைசி பாகத்தில் கடைசியாக தான தர்மங்கள் செய்வது ஏனோ தானோ என்று செய்யாமல் உள்ள தூய்மையுடனும் அல்ல பரம பக்தியுடனும் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடனுக்கு கூறினதை கடைசியாக பார்த்தோம். இப்பொழுது மேற்கொண்டு வாசிக்கிறோம். பெரிய திருவடியான கருடாழ்வான் ஸ்ரீமன் நாராயணன் பகவானை தொழுது, வைகுண்டநாதரே, மனிதர்களுக்கு மிகவும் கொடியதான பிரேத ஜன்மம் வராமல் ஒழியும் மார்க்கம் எது என்பதை தேவரீர் தயவு செய்து கூறியருள வேண்டும். பிரேத ஜன்மம் அப்படிங்கிறது இறப்புக்கு பின்ன அந்த ஆவியாக அலையிறது. பிரேதம்னா இறந்து கிடக்கும் உடல் பிரேதம் இல்லை. நம்ம ஜென்ரலாக பிரேதம்னு சொல்லுவோம். அது பிணம்தான் அதோட பெயர். பிரேதம் என்றால் அது அந்த 12 நாள் 15 நாளுக்கு அப்புறம் ஒரு உடல் எடுக்கிறது. அந்த உடல் எடுத்து அந்த ஒரு பாதை வழியாக அந்த யமபுரிக்கு செல்கின்றது. அதற்கப்புறம் அது கிடைக்கும் இங்கே அவர்களுக்கு தகுந்தோர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாமல் இருக்கும்பொழுது அவர்கள் ஆவிகளாக அடைகின்றனர். அதற்கு பிரேதம் என்று பெயர். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். அதனால் பிரேத ஜென்மம் வராமல் ஒழியும் மார்க்கம் எது என்பதை தேவரீர் தயவு செய்து கூறியருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் கருடர். சர்வ அந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயண பகவான் கருடனை நோக்கி கூறுகிறார். ஓ கருடா, மனிதர்கள் இறந்தவுடன் செய்ய வேண்டிய கர்மங்களை பற்றி கூறுகிறேன், கேட்பாயாக. பிரேத ஜென்மத்தை நிவர்த்திக்க விரும்பிய யாவரும் தாம் இறப்பதற்கு முன்னதாகவே தமது கையாலேயே விருஷோற்சகம் செய்தல் வேண்டும். இங்கு விருஷோற்சகம் என்பது புண்ணிய கர்மம் என்று கூறப்படுகிறது. அதை பற்றி பின்னாலும் பகவான் கூறுகிறார். ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட யார் இருந்தாலும், அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு கர்மம் செய்பவன் விருஷோற்சகம் செய்தல் அவசியம். அதாவது அந்த புண்ணிய கர்மம். பிரேத ஜென்மம் வராமல் இருப்பதற்கு இந்த கர்மத்தை தவிர வேறு கர்மங்கள் செய்வதற்கில்லை. உயிரோடு இருக்கும்போதோ இறந்த பிறகோ யாருக்கு விருஷோற்சகம் செய்யப்பட்டதோ அவனுக்கு பிரேத ஜென்மம் வருவதில்லை. இறந்த பிறகு இதெல்லாம் இந்த செய்து வைக்கிறாங்களே, அவங்கள கேட்டாக்க சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக இருக்கும்போதே தனக்குத்தானே செய்து கொள்ளலாம் என்று கூட பகவான் சொல்கிறார். பின்னாலே இருக்கும்போதே நமக்கு பின்னாடி யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம இதேமாரி பிரேதமாக சுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தகுந்த ஆச்சாரியர்களை கொண்டு அதை செய்து வைப்பவர்களை கொண்டு அதை செய்து கொள்ளலாம். இல்லை இறந்த பிறகு அவர்களுக்கு யார் சந்ததியோ அவர்கள் செய்யலாம். அதை தான் குறிப்பிடுகிறார். இந்த விருஷோற்சகம் செய்யாமல் வேறு எந்த வகையான தான தர்மங்களை செய்தாலும், விரதங்களை அனுஷ்டித்தாலும், வேள்விகளை செய்தாலும் பிரேத ஜென்மம் பிடிக்காமல் ஒழியாது என்று திருவாய் மலர்ந்தருளினார். கருடன் அவரை வணங்கி, பகவானே, இந்த விருஷோற்சர்க்கம் என்பதை ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாயின் எந்த காலத்தில் செய்ய வேண்டும்? இறந்த பிறகாயின் எச்சமயத்தில் செய்ய வேண்டும். அதனால் ஏற்படும் பயன் என்ன? அதை தயவு செய்து
சொல்லி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதற்கு அடியாருக்கு எளியவரான கருணை உள்ளம் கொண்ட கடவுள் கருடனை நோக்கி, கருடனை, இறந்தவனை குறித்து விருஷோச்சர்க்கம் என்பதை செய்யாமல் சிரார்த்தம் முதலிய எதை செய்தாலும் அவற்றால் அவனுக்கு பயன் ஏதும் ஏற்படாது. எவனுக்கு அவன் உயிர் நீங்கிய 11ஆம் நாளன்று விருஷோச்சர்க்கம் செய்யப்படவில்லையோ அவனுக்கு பிரேத ஜென்மம் நிச்சயம் ஏற்பட்டே ஆகும், ஏற்பட்டே தீரும், அது உறுதி. விருஷோச்சரம் செய்யப்பட்டால் இறந்தவன் பிறகு பிரேத ஜென்மத்தை அடையாமல் பெரியோர்கள் அடைகின்ற உலகத்தை, அதாவது அவர்களுக்கு முன்னோர்கள் அடைகின்ற உலகத்தை அடைவான். முக்தி தரும் கஷேத்திரங்களில் ஏதாவது ஒன்றில் இறந்தவன் யமனால் பீடிக்கப்படாமல் நல்ல உலகத்தை அடைவான். முக்தி தரும் கஷேத்திரங்கள், அது பின்னும் அதில் சொல்கிறாரு ஏதாவது கஷேத்திரம்னு. அவனும் அத்தகைய உலகை அடைவான். யார் விருஷோச்சனம் எவனுக்கு செய்யப்பட்டதோ அவனும் அடைவான். முக்தி தரும் கஷேத்திரங்களில் உயிரை விட்டவனும் அடைவான். அவனுக்கு பிரேத இது கிடையாது. புத்திரனாவது மனைவியாவது பெண் வயிற்று பிள்ளையாவது பெண்ணாயினும் விருஷோச்சனம் செய்யலாம். அதாவது இறந்தவருக்கு யாராவது செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். புத்திரன், மனைவி, பெண் வயிற்று பிள்ளை இல்லை பெண்ணாயினும் விருஷோச்சனம் செய்யலாம். இறந்தவனுக்கு புத்திரன் இருப்பானாயின் அந்த புத்திரன் மட்டுமே விருஷோச்சனத்தை செய்ய வேண்டும், வேறு யாரும் அதை செய்யலாகாது என்று கூறினார். அதை கேட்டதும் கருடன் அவரை வணங்கி, ஸ்ரீ வாசுதேவா, புத்திரன் முதலிய ஒருவர் இல்லாதவனும், அதாவது புத்திரன் இல்லாதவங்க இல்லாத பெண்ணுமாக இருந்து ஒரு நபர் மடிந்தார், அதாவது புத்திரன் முதலிய ஒருவரும் இல்லாதவனும் இல்லாத பெண்ணுமாக இருந்து ஒரு நபர் மடிந்தார், அது ஆணோ பெண்ணோ புத்திரன் இல்லாமல் அவங்க மடிந்தால் அந்த நபருக்கு உரிய உத்திரக்கிரியைகள் யார் செய்ய வேண்டும்? இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக கூறியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் கருடர். அதற்கு ஸ்ரீமத் நாராயணன், கருடனே, பிள்ளை இல்லாமல் இறந்தவன் நரகத்தை அடையாமல் நல்லுலகை ஒருபோதும் அடைய மாட்டான். ஆகையால் எத்தகைய அரிய கர்மத்தை செய்தாகிலும் ஆண்மகன் ஒருவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன், அதுக்காக தான் தசரதெல்லாம் பிள்ளை பாக்கியங்கிறதுக்காக அந்த புத்திர காமகஷ்டியாகம் என்று செய்து அந்த 4 புதர்களை பெற்றார். அரிய கர்மத்தை செய்தாகிலும் ஆண்மகன் ஒருவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் தனக்காக நல்வினை எதையுமே செய்து கொள்ளாமல் இறந்தாலும் கூட அப்படி இறந்தவனுக்கு அவனுடைய புத்திரர்கள் கிருத்தியங்களை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அவன் இரவு பகலாக பசியோடும் தாகத்தோடும் அதேமாரி விட்டுவிட்டாக்க புத்திரன் இருந்தும் அந்த புத்திரர்கள் அவருக்கு வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்யாமல் விட்டுவிட்டாலும் அந்த ஜீவன் ஐயையோ ஐயையோ என்று கூச்சலிட்ட வண்ணம் உலகமெங்கும் நெடுங்காலம் வரை அலைந்து திரிந்து பிறகு புழுக்கள், கிருமிகள் முதலியவற்றின் ஜென்மங்களை எடுத்து முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். செடி கொடி மரம்பாங்க, அடுத்தது பூச்சி புழு தான். ஜென்மங்களை எடுத்து மீண்டும் மனித ஜாதியில் கடையோன் வயிற்றில் பிறந்து மரிப்பான். ஆனால் இதுக்கும் இது இருக்குது. புத்திரர் இல்லாதவர்கள் எல்லாம் அதை அடைச்சிருவாங்கன்னு இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயே அவங்க நல்ல தர்ம காரியங்களை, தான தர்மங்களை கடவுள் பக்தியோடு முறையோடு செய்து தர்மப்படி வாழ்ந்தாக்கா அது வேறன்னு பின்னாடி சொல்கிறார் சுவாமி. அதனால் ஒருத்தனுக்கு புத்திரன் இல்லாதனாலே அவனெல்லாம் விடுவான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த கருட புராணம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி என்னோடய நற்கதியை அடைகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. இதை கண்டு படிக்கக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள்? அப்புறம் அங்கே போய் அவையை தானே அலையணும். புத்திரனும் இல்லை, யாரும் நம்மளுக்கு பண்ணுறவங்களும் இல்லை, நம்மளும் எதுவுமே பண்ணிக்கல வாழும்போது அப்போ என்ன ஆகும்? நம்ம கதி அதோ கதி தானே.
அதேமாரி அதோகதியெல்லாம் நம்ம போகக்கூடாதுங்கிற கருணையில் தான் பகவான் இவ்வளவு நம்மளுக்கு கருடன் மூலியமாக எடுத்து சொல்கிறார். அதனால் இதுக்கு பயப்படுறதுக்கோ அஞ்சுவதற்கோ இதை பற்றி இது பண்ணுறதுக்கோ இது பண்ணி நம்மளை எப்படி சரி பண்ணணுமோ அது பண்ணிக்கணும். அதுதான் பகவானோட விருப்பம். அதுக்காக தான் இது. ஆகையால் ஒரு மனிதன் வியாதியால் பீடிக்கப்படுவதற்கு முன்பும் வயோதிகத்தை அடைவதற்கு முன்பும் செயல்கள் ஒடுங்கி போவதற்கு முன்னரும் தான் நல்லுலகை அடைய வேண்டியதற்குரிய நல்வினைகளை செய்ய தெரிந்தவன் அத்தகைய நற்கர்மங்களை செய்ய கடவன் செய்யணும். அதுதான் நம்மளுக்கு இதெல்லாம் அறிவுறுத்துறாரு. அவ்வாறு செய்யாமல் பிறகு செய்து கொள்வோம் என்று ஆலோசிப்பானாயின் அது தீப்பற்றி வீடு எரியும் போது அதை அணைக்க அந்த நேரத்தில் கிணற்றை தோண்டும் முயற்சியில் ஈடுபடுவதற்கு ஒப்பாகும் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கருடருக்கு சொல்கிறார். இத்துடன் இன்றைய பாகத்தை முடித்துக்கொள்வோம். அடுத்த நாள் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.